வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நமக்கு லட்சுமி கடாட்சோட அருளும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்கு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரத்தை இயக்குவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாக செல்ஃப் கான்பிடன்ஸ் ஜாஸ்தியாகும். அதோடு சேர்த்து மண்ணீரல் மற்றும் கல்லீரல் அப்புறம் கணையம் இந்த 3 உறுப்புகளும் ரொம்ப சீராக இயங்குவதற்கான சக்தி நிலைப்பாடு கொடுக்கும். எப்போது கல்லீரல் பலமா இயங்குதோ அப்போது நம்முடைய தைரியம் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் கணையம் சரியா வேலை செய்யும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நச்சுக்கள்லாம் காணாம போகக்கூடிய வேலையை செய்யக்கூடியது அதே நேரத்தில் மனிதன் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்திரமான தன்மை உறுதித்தன்மை கிடைக்க தொடங்கும். ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மனிதன் உற்பத்தி பண்ணும். அப்புறம் மனிதன் உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் எலும்புகள் ரத்தம் உற்பத்தி ஆகிடும். அப்போ ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பணியை சிறப்பா செய்யும் போது அந்த உறுப்புகளுக்கான பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம உடம்புல முன்னோர் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, மணிப்பூர சக்கரத்தை இயக்குவதன் மூலமாக இந்த உறுப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பித்தப்பை அப்படிங்கிறது இருக்குங்களா, அந்த பித்தப்பையோட சக்தியை சீர்படுத்தக்கூடிய வேலையும் இந்த மண்ணீரில் உங்களுக்கு செய்யும் போது, கல்லீரல் செய்யும் போது அதனை சீர்படுத்துறதுக்கு இந்த மணிப்பூர சக்கரம் உதவி செய்யுது. எப்படி கல்லீரல்கிட்ட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பித்தப்பையை மண்ணீரில் நல்லா இல்லாமல் போச்சுனாலும் அந்த சக்தி குறைய தொடங்கும். கல்லீரல் நல்லா இல்லாமல் போச்சுனாலும் சக்தி குறைய தொடங்கும். நாம் சக்தி நிலைப்பட சரியான இயக்கத்தினாலும் குறைய தொடங்கும். அப்போ அந்த பித்தப்பை தன்மையை சீர்படுத்துறதுக்கு உங்களுக்கு மணிப்பூர சக்கரம் உதவி செய்யும். அதுக்கப்புறம் சிறுகுடல் பெருங்குடல் சக்தியை சீர்படுத்துறதுக்கு இந்த மணிப்பூர சக்கரம் உதவி செய்யும். ஏன் இந்த மணிப்பூர சக்கரத்தோடு உடல் உறுப்புகள் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், சக்தி நிலைப்பாட்டை பெறுறோம் அப்படிங்கும்போது தெய்வம் போது அந்த தெய்வம் எங்க இருக்குது அப்படின்னு நமக்குள்ளதான் இருக்குது. நம்மளுடைய உறுப்புகள் இயக்கத்தின் மூலமாகவே ஒவ்வொரு தெய்வம் இயங்கிட்டு இருக்குது. அப்போ இந்த 6 உறுப்புகளையும் சீர்படுத்தக்கூடிய தன்மையை மணிப்பூரக சக்கரம் செய்யுது. அந்த மணிப்பூரக சக்கரத்தை நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயக்குவதற்கு நிறைய மணிப்பூரக முத்திரை இருக்குது. அதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முத்திரை நீங்க சொல்லிடுறேன், சரிங்களா? அப்புறம் நம்ம கொஞ்சம் பயிற்சி செய்யக்கூடிய முத்திரை அடுத்தடுத்து பார்ப்போம். அப்போ ஈஸியான முத்திரை பார்க்கும்போது 2 கைகளையும் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுக்கிட்டு நம்முடைய இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல் இப்படி மேலே வச்சுக்கணும். 2 கைகளையும் சும்மா அப்படி சேர்த்து வச்சுக்கணும். கட்டை விரல இப்படி மேலே வச்சுக்கணும். இப்படி மேலே வச்சுக்கிட்டு இப்படி நேரம் வச்சுக்கிறீங்க. ஸோ கட்டை விரல் 2 இப்படி மேலே வச்சுக்கிறீங்க. இது 2ஐயும் செய்வீங்க. இப்படி வச்சுட்டு உங்களுடைய இந்த நெஞ்சுக்குழி பகுதி இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கீழே லைட்டாக இறக்கி இப்படி வச்சு கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய மணிப்பூரக சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க உள்ளுக்குள்ளேயே சொல்லுங்க. இப்படி சொல்ல மணிப்பூர சக்கரத்தின் இயக்கத்தின் மூலமாக இப்போது சொன்ன அனைத்து உறுப்புகளும் சீர்படுத்தப்படும். மேலும் உங்களுக்கு அந்த மணி அப்படிங்கிற பேர் மணிப்பூரத்துல இருக்கிறதுனால அந்த சக்கரம் சரியா இயங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு பண வசதியும் கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கு மணிப்பூர சக்கரம் சரியாக இயங்கவில்லையோ அவங்களுக்கு பண வரவு கம்மியாக தொடங்கும். அப்போ பண வரவு கம்மியாச்சு அப்படின்னா மணிப்பூர சக்தி நிலைப்பாடு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க சக்தி நிலைப்பாடு பெருக்குவதற்கு இந்த இதை செய்யலாம். தினந்தோறும் 10 நிமிடத்துல 15 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம், சரிங்களா? ஏன்னா மணிப்பூர் செல்லுக்குள்ள நெருப்பு சக்தி உற்பத்தி ஆகும். நெருப்பு சக்தி தான் தீமையில அழிச்சு நன்மையை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யவே நம்ம தந்தையே நம்ம நன்றி.